ஹாய் ஹலோ மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் அவர் ட்ரீம்லேண்ட். இட்ஸ் மை ட்ரீம்லேண்ட். இது நம்ம சேனலில் போடுற 4வது பார்ட். முன்னாடி போட்ட 3 பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சரிடா, இப்போ எடுத்ததுமே ஹீரோ ஹீரோயினி ஆஃபீஸ்க்கு வர வேணாம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதில் ஹீரோவுக்கு கோவமாக வருது. நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. நான் ஆஃபீஸ் வரக்கூடாதுன்னா சாலிடான ஒரு ரீசன் சொல்லு போதும் அப்படின்னு ஹீரோயினி சாரிடா கொஞ்சம் ஸ்டெக் ஆகுது. ஹீரோ சொல்ல ஹீரோயினி உடனே ஒரு ரீசன் எங்கன்னா நான் சொல்லுவேன். நீங்கள் இப்படி உட்காந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. யாராவது வந்தாங்கன்னா நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது யாராவது திடீர்னு கேட்டுட்டா நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்ல நான் அமைதியாகிடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அந்த நேரத்தில் யார்கிட்டையும் மாட்ட முடியாது, நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னோன்னே ஹீரோயினி ஐயோ இவர் எப்படிடா சொல்கிறதுன்னு ஹீரோயினி உடனே இந்த மாதிரி நீங்கள் ஃபைல் கீழே விழுந்துருச்சுன்னு யாராவது திடீர்னு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதையும் மேனேஜ் பண்ணிக்கலாம், நீ குழந்தைத்தனமாலாம் சொல்லாத அப்படின்னு சொல்ல. அப்புறம் மதிய சாப்பாடு என்ன பண்ணுவீங்க? என்னாலாம் காலைல எழுந்துச்சி சமைக்க முடியாதுன்னு சொல்ல நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒன்று சொல்லி ஹீரோயினியும் ஒன்று சொல்ல ஹீரோ ஒன்று சொல்ல கடைசியாக ஹீரோயினி மாட்டினாருடான்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ மீராவை பார்த்து டென்ஷன் ஆகக்கூடாது. நீங்கள் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா? நான் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஹீரோக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. நீ எதுக்கு ஆஃபீஸ்க்கு கூப்பிட்ற? அதெல்லாம் முடியாது, என் இஷ்டத்துக்கு தான் நடந்துப்பேன் அப்படின்னோடனே ஹலோ மிஸ்டர், இப்போ இந்த ஆஃபீஸ் என்னோடய கண்ட்ரோலில் இருக்குது. வேணால் நீங்களும் வாங்க நானும் போகலாம். யார் இந்த ஆஃபீஸோட கண்ட்ரோலில் இருக்குது? நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு டிசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஹீரோயினி சொல்ல எல்லோரும் ஒன்று தான் சொல்லுவாங்கன்னு ஓவராக ஆடாத அப்படின்னு ஹீரோ கோவமாக பேசுகிறாரு. உடனே ஹீரோயினி நான் சொல்கிறத தான் இப்போ நீங்கள் கேட்டாகணும். உங்களுக்கு வேறு வழி இருக்கா? வேறு வழி இருந்தால் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஹீரோயினி சொல்ல ஹீரோவும் சரி ஓகே நான் வரல, ஆனால் நான் அடிக்கடி கால் பண்ணுவேன், நீ ஃபோனை கட் பண்ணக்கூடாது, ஃபோனை எடுக்கணும் அப்படின்னு ஹீரோ ஸ்ட்ரிக்டாக சொல்ல ஹீரோயினி சரி ஓகே நான் பிஸியாக இல்லைன்னா ஃபோன் எடுக்கிறேன் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு காண்டாகுது. ஹீரோயினி அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. இப்படியே எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஹீரோவும் ஹீரோயினியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ செம்மையாக பிடிச்சி ஹீரோயினியை திட்டுறாங்க. நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற? ஆஃபீஸில் என்னால் உங்ககிட்ட ஒன்றுமே சொல்ல முடியல, நீ இப்படிலாம் பண்ணாத, எனக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது, அதை நான் பண்ணணும். நீ மீராவை கூப்பிட்டினா அவள் மறுபடியும் அதை கெடுத்து தான் விடுவா, ஒன்றும் ஹெல்ப் பண்ண மாட்டா. எனக்கு அது எவ்வளோ பெரிய ட்ரீம் தெரியுமா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே இது இருக்குது இந்த கனவு. ஆக்சுவலாக இது என்னோடய கனவு இல்லை, எங்கள் அப்பாவோட கனவு. எங்கள் அப்பா தான் இந்த சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் பண்ணணுங்கிறது அவரோட ஆசை. இந்த கம்பெனியோட இது பண்ணணுன்னு ஆசை. நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை பார்த்து வளர்ந்தேன். அவரை பார்த்து வளர்ந்தோடனே நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒன்று டிசைட் பண்ணேன். நான் பெரியவனாக ஆகிட்டேன்னா இவரோட கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அதனால தான் இவரோட பெரிய கம்பெனிலேருந்ததெல்லாம் எனக்கு ஸ்பான்சர் பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் வேணாம், இவரோட பார்ட்னர்ஷிப் தான் எனக்கு வேணும்னு சொல்லி நான் அடம் பிடிச்சி இவர்கிட்ட கஷ்டப்பட்டு நான் எவ்வளோ ராப்பகலாக கஷ்டப்பட்டு அவரை கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அவள் அசால்ட்டாக ஒரு நிமிஷத்தில் எல்லாத்தையுமே சொதப்பிட்டா, எல்லாத்தையுமே நாசமாக்கிட்டா, என்னோடய கனவையே சதைச்சிட்டா. இப்போ நான் மறுபடியும் பில்டிங்கு கட்டுற மாதிரி ஃபஸ்ட்லேருந்து என் கனவை செதுக்கணும், கஷ்டப்படணும், தயவு செஞ்சு மீராவை கூப்பிடாதன்னு ஹீரோ எவ்வளோ சொல்ல ஹீரோயினி எனக்கு புரியுதுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் முடியும். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன். நான் இந்த உங்கள் உடம்புலேருந்து என் உடம்புக்கு வரத்துக்குள்ளே இந்த ட்ரீம் ப்ராஜெக்டை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன். இதை நான் உங்களுக்கு தர ப்ராமிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். ஆனால் நான் ப்ராமிஸ் பண்ணேன்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றாமல் விட மாட்டேன். நான் கொஞ்சம் பிடிவாதம் பிடிச்சவ இந்த விஷயத்தில். நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள் அப்படின்னு ஹீரோயினி சொல்லி ஹீரோவுக்கு ப்ராமிஸும் பண்ணி தராங்க. இப்படியே அவங்க 2 பேரும் அப்புறமேட்டு பேசிவிட்டு தூங்கலான்னு போகிறாங்க. மறுபடியும் காலைல ஆஃபீஸில் ஹீரோயினியை காட்டுறாங்க. ஹீரோயினி ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாகவே வந்திருப்பாங்க. ஹீரோ ஏஞ்சி பார்த்தா ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. பார்த்தா நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டாங்க, நீங்கள் இனிமேல் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை, லேட்டாக கூட ஏஞ்சிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டில் ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினி அந்த லெட்டரில் எழுதி வைக்க ஹீரோவும் அதை படித்து பார்த்துட்டு நம்மளை ஜாலியாக இருக்க சொல்லி எழுதுறா. ஆனால் இவன் இன்றைக்கே சாயந்தரமே நாளைக்கே நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, நீங்கள் எல்லாமே என்னால் முடியல, என்னால் ஃபோன்லலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆஃபீஸ் வேலை இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு புலம்ப போகிறா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறா. பார்த்தா அந்த வேலை
வேலைக்கார அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியும், ஓ அவங்க 7:30க்கு தானே வருவாங்க, மணி இப்போ தானே 6:30 ஆகுது, இன்னும் 1 மணி நேரம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோவும் வந்து சமைக்கலாம், சரி நம்மளே சமைப்போம், என்ன வீட்டில் சும்மா தானே இருக்க போகிறோம், வெட்டியாக தானே இருக்க போகிறோன்னு ஹீரோ சமைக்கலான்னு முடிவு எடுத்துட்டு சமையல் கட்டு பக்கமே போயிடுறாங்க. சமைக்கலான்னு போகும்போது தான் சவுண்டு கேட்குது. என்னன்னா அதுக்குள்ளாட்டியுமா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே எட்டி பார்த்தா அந்த குட்டி பசங்கள் இருக்காங்க இல்லையா, ஹீரோயினியை பார்க்க எப்போதுமே வருவாங்கள்ல, அந்த பசங்க தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, யார் வராங்களோ இல்லையோ இவனுங்க மட்டும் ஷார்ப்பாக வந்துடுவானுங்க அப்படின்னு ஹீரோ புலம்பிக்கிட்டே, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைக்கா, இன்றைக்கி நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்ல, இன்றைக்கி தான் நீங்கள் எந்த வேலையும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கீங்க, உங்களை பார்த்தே 2-3 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த பசங்கள்லாம் சொல்ல, உடனே ஹீரோவும் ஆமாம் நான் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன் என் ஹஸ்பண்டோட அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். என் ஹஸ்பண்ட் என்ன அப்படி பார்த்துக்கிட்டாரு, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன்னு அவனை பற்றி அவனே புகழ்ந்து தரல. இவங்களுக்கெல்லாம் இந்த அக்காவுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு ஹஸ்பண்டை பற்றி இப்படி புகழலாங்கன்னு சொல்ல, சரிக்கா நிறுத்துங்க, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் மாதிரிலாம் பண்ணி காட்ட வேணாம், அவர் இன்னும் அவ்வளோ நல்லவர்லாம் கிடையாது, நீங்கள் எப்படிலாம் சொன்னீங்க, திடீர்னு வந்து அவர் நல்லவர்னு சொல்கிறீங்க, ஏதோ ஒரு நாள் தானே ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போனார் அப்படின்னோடனே, அதாவது கூப்பிட்டு போனார்ல, அவர் ஆஃபீஸில் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பற்றி ஹீரோவே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கான். இந்த பசங்களுக்கெல்லாம் என்ன தான் ஆச்சோ தெரில, ஒரு வேளை இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பா வந்து கேட்குறா, அக்கா நீங்கள் என்ன உங்கள் ஹஸ்பண்டை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, இல்லை திடீர்னு அவளை பற்றி இவ்வளோ புகழ்றீங்க அப்படின்னா, சேச்சே சின்ன பிள்ளை இதெல்லாம் பேசக்கூடாது போ போ அப்படின்னு சொல்லி ஹீரோ துரத்தி விட்டுறான். துரத்தி விட்டு சரி உங்களுக்குலாம் நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா, என்ன காஃபியா, அது போட்டால் உங்கள் ஹஸ்பண்டு திட்டுவார், பால் எங்கே போச்சு யார் வாங்குறது அப்படி இப்படின்னு கணக்கு பார்ப்பாருன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்ல, அவள் அப்படியா சொல்லியிருக்கான்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு, அவர் அந்த மாதிரி மோசமானவர்லாம் இல்லை, நானே அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னோடனே, யாருக்கிட்ட கதை விட்றீங்க, அவர் ஃபஸ்ட்டு வந்தப்போ எதுக்கு எடுத்தாலும் அப்படி தானே திட்டிகிட்டு இருந்தாருங்கும் போது தான் ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோயின் எதுக்கு எடுத்தாலும் திட்டிகிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அது அவருக்கு ஞாபகம் வருது. சரி சரி அவர் அப்படி தான், அவருக்கு பிடிக்காத கல்யாணம்ல அதனால் இப்போ அவருக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்லி ஹீரோ சொல்லி அந்த இடத்துலேருந்து சமாளிச்சுட்டு போய் ஒரு வழியாக போடுறாங்க. இங்கே இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு, அங்கே ஹீரோயினி ஆஃபீஸில் வந்து திணறாங்க, என்னடா இது இவ்வளோ ஃபைல் வருதுன்னு. அந்த பிஎஸ்ஆர் இருப்பாங்க இல்லையா, அவர் வந்து என்ன சார் நீங்கள் எவ்வளோ இந்நேரம் நிறைய ஃபைலை முடிச்சிருப்பீங்க, ஆனால் இப்போ தான் கொஞ்சமாக முடிக்கிறீங்க, 1-2 தான் இப்போ முடிச்சிருக்கீங்க, இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. உடனே எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சமாளித்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் அவங்க பண்ணிக்கிறாங்க. அப்போ தான் பிஎஸ்ஆர் மறுபடியும் வராரு. வந்தோடனே என்ன சார் இப்போ ஏதாவது ஃபைல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மீரா மேடம் வந்திருக்காங்க, நான் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினையும் வர சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்ஆரும் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் ஹீரோயினி வந்து ஹீரோ சொன்னதை யோசிக்கிறாங்க. மீரா வந்து ரொம்ப மோசமான பொண்ணு, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருன்னு ஹீரோ சொல்லியிருப்பார் இல்லையா, அதை யோசிச்சுட்டு அவள் என்ன அவ்வளோ பெரிய பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுட்டு அப்படியே அசால்ட்டாக இருக்க, மீராவும் வரா. வந்தோடனே ஹாய் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டே வரா. ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்ன டார்லிங்கு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பார்க்க முழிக்கன்னு, என்ன டார்லிங் என்னை பார்க்காம இருக்க முடியா, எனக்கு அப்போவே தெரியும் உன் கம்பெனியில் வேலை செய்கிறதுலே நல்லா வேலை செய்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான், என்னையும் வேலையை விட்டு தூக்கி நீ என்ன பண்ண போகிற, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பாக என்னை கூப்பிடுவேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கூப்பிடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அவள் வந்து என்னமோ தான் தான் பெரிய இதுங்கிற மாதிரி ரொம்ப பில்டப்பாக அவளை பற்றி அவளே பில்டப் பண்ணி பேச ஹீரோயினுக்குலாம் கடுப்பாகுது. ஓ இதுதான் அவர் சொன்னாரா, நம்மக்கிட்டே இவள் எப்படி பேசுகிறான்னா அவர்கிட்ட எப்படி பேசுவா, அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து, இங்கே பாரு என்னை டார்லிங்லாம் சொல்கிற வேலையை முதல்ல நிறுத்து, அதுவும் இல்லாமல் ஒன்றும் நான் பெரிய இதுக்காகலாம் ஒன்றும் கூப்பிடல, நீ ஒன்றும் பெரிய வேலை தெரிஞ்சவனும் இல்லை, நீ ஒன்றும் பெரிய கெத்தும் கிடையாது, உன்னெல்லாம் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்னா மெயின் ரீசன் என்னோடய ஒய்ஃப் சொல்லிட்டா, என்னோடய ஒய்ஃப் சொன்னா நல்லா டேலண்டான பர்சன்னா வேலைக்கு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓவராக பண்ணால் இன்னொரு டைம் நீக்கிடலாம், ஒரு வாய்ப்பு தரலான்னு என் ஒய்ஃப் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அந்த இடத்துட்ட வந்து ஒய்ஃபுன்னு ஹீரோயினி வந்து சொல்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் ஒரு பொண்ணு நம்மளை லவ் பண்ணுறாங்கிறப்போ நம்ம இன்னொரு பொண்ணை பற்றி பேசுனா கோவம் வரும் இல்லையா, அதில் தான் ஹீரோயினி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்குலாம் தெரியாது, நம்ம ஹீரோயினிக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்கிறதுனால அவங்கள பற்றி அவங்க பேச உடனே இவளுக்கு கோவம் வருது. என்ன எதுக்கு எடுத்தாலும் உன் ஒய்ஃபுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, உன் ஒய்ஃபை தான் உனக்கு பிடிக்காதுல்ல,
எனக்கு தெரியும் உனக்கு உன் ஒய்ஃபை சுத்தமாகவே பிடிக்காது. இப்போ எதுக்கு உன் ஒய்ஃபை பிடிச்சா மாதிரி நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிற? எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு மீரா சொல்ல உடனே ஹீரோவும், நான் எப்போ சொன்னேன் என் ஒய்ஃபை பிடிக்காதுன்னு? ஃபஸ்ட்டு அவளை பற்றி எனக்கு தெரியல, அதனால கொஞ்சம் அவளுக்கிட்டேருந்து விலகி இருந்தேன். இப்போ இது எனக்கு அவளை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிச்சு. ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லையேன்னு ஹீரோயினையும் பில்டப்பை ஏற்றி விட்றாங்க. உடனே மீராவும், இன்னொரு டைம் உன் ஒய்ஃபை பற்றி என்கிட்ட பேசாதன்னு கத்த. நீ யார்? ஜஸ்ட்டு ஒரு எம்ப்ளாயி அவ்வளோதானே. என் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயாக நீ இரு. நான் உன்னை வேலைக்கு கூப்பிட்டது உன்னோட மேனேஜர் போஸ்ட்டை திருப்பி தரத்துக்காக இல்லை, உன்னை எம்ப்ளாயாக ஆக்கிட்டேன். ஆல்ரெடி நான் மேனேஜருக்கு வேறு ஆளை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ்லேயே எம்ப்ளாயாக வேலை செஞ்ச வேறு ஒரு டேலண்ட்டான ஆளை வந்து இவங்க தான் இனிமேல் மேனேஜர் அப்படின்னு சொல்ல மீராவுக்கு சமகாண்டாகுது. என்னாலலாம் எம்ப்ளாயாக வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி மீரா கத்த. உடனே ஹீரோயினியும் சரி அப்போ ஓகே, உனக்கு ஒரு வாய்ப்பு தரலாமேன்னு என் ஒய்ஃப் சொன்னா, அதுக்காக தான் நான் உன்னை இங்கே கூப்பிட்டேன். உன்னால் எம்ப்ளாயாக வேலை செய்ய இஷ்டம் இல்லைன்னா நீ எந்த கம்பெனிக்கு வேணாலும் போய்க்கோ. டேலண்டான கம்பெனி, உன்னோட டேலண்ட்டை வச்சு நல்ல டேலண்டான கம்பெனிலே வேலை செஞ்சுக்கோ. ஐ டோன்ட் கேர்னு கேஷுவலாக நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. ஹீரோவாக இருந்தால் இப்படிலாம் சொல்லியிருக்கவே மாட்டார். இதெல்லாம் இல்லையே, உன் பேச்சில் ஒரு வித்தியாசம் தெரியுது, என்னாச்சு அப்படின்னோடனே, ஆமாம் இதுக்கெல்லாம் காரணம் என்னோடய ஒய்ஃப் தான் அப்படின்னு, அதுக்கும் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு செம கோவமாயிடுது. உன் ஒய்ஃபு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, என் கையில் அவள் கிடச்சானா அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் வந்து, ஹலோ கொஞ்சம் அவகிட்ட ஜாக்கிரதையாகவே இரு. அவள் ஒன்றும் என்ன மாதிரி கிடையாது, என்னோட அவள் பயங்கரமான ஆள், உனக்கு அவளை பற்றி தெரியாது. வேணும்னா என் வீட்டில் தான் இருப்பாள், போய் வீட்லேயே பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோயினி வந்து, அங்கே இருக்கிறது ஹீரோ தானே, ஹீரோயினிக்கு தெரியும் இல்லையா, அதனால் கெத்தாக வீட்டோட அட்ரஸையும் சொல்லி இங்கே தான் அவள் இருப்பாள், வேணும்னா போய் பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே அவளுக்கு ரொம்ப கோவமாகுது. கோவமாக வந்து வெளியே வந்து, சே இப்படிலாம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினி பிஏவை கூப்பிட, பிஏவும் என்ன சார் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினியும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன்னா, அந்த மீரா பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் நமக்கு ஆஃபீஸில் எம்ப்ளாயாக வேலை செய்ய போகிறா. அவளுக்கு எம்ப்ளாயாக இருக்க இஷ்டமா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்கள். அவள் இந்த ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வராளா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் அதை அவகிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். ஆனால் அந்த திமிரு பிடிச்சவ, அவளை பற்றி உங்களுக்கே தெரியும்ல, திமிரு பிடிச்சவன்னு, அதான் ஒரு பதிலுமே சொல்லாமல் போயிட்டா. ஸோ அவள் எப்படி வேலைக்கு வராளா இல்லையா அதுன்னு கேட்டு சொல்லுங்கன்னு. சார் மீரா மேடம் எம்ப்ளாயி இல்லை மேனேஜர் அப்படின்னு. அது நான் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ அவள் நார்மல் எம்ப்ளாயி தான். மேனேஜர் போஸ்டிங்க்கு வேறு ஆளை போட்டுட்டேன், அது வேறு யாரும் இல்லை, அது நம்ம லோலிட்டா தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்ல உடனே மேனேஜருக்கு செம ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க, லோலிட்டானா வேறு யாரும் இல்லை, இந்த ஆஃபீஸில் வந்து மீராவுக்கு அடுத்தது அவங்க தான். அவங்க வந்து எல்லாமே நல்லா பண்ணுவாங்க, ஆனால் வெறும் எம்ப்ளாயாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு பதவின்னு எதுவுமே கிடைக்காது. அதை ரொம்ப வருஷமாக இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதாவது ஒரு 5 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே வந்து 5 இயர்ஸாக அந்த கம்பெனிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து எம்ப்ளாயிலே இருக்குது, பதவி உயர்வு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு நல்லது நடக்கும், இந்த கம்பெனியை தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் இது பண்ணணும்னு சொல்லி இந்த கம்பெனிக்காகவே உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க லோலிட்டா. அவங்கள தான் வந்து ஹீரோயினி செலக்ட் பண்ணியிருக்காங்க. உடனே பிஎஸ் சாரும், சார் நீங்கள் உண்மையை தானே சொல்கிறீங்க, ஏன்னா லோலிட்டா வந்து ரொம்ப சென்சிட்டிவ், நீங்கள் இப்போ பொய் சொன்னீங்கன்னு தெரிஞ்சால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அவங்கள பற்றி உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி பிஎஸ் சாரும் சொல்ல, அதெல்லாம் தெரியும் சார், லோலிட்டா தான் மேனேஜர், இது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொல்லிவிடுவாங்க. உடனே பிஎஸ் சாரும், நான் உடனே போய் லோலிட்டா மேடம்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னோடனே, இல்லை வேணாம், முதல்ல ஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோலிட்டாவுக்கு வந்து இது சர்ப்ரைஸாக கொடுப்போம் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, உடனே பிஏவும் ஓகே சார் நீங்கள் சொல்கிறதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, ஓகே சார் நீங்கள் சொல்கிறதே இருக்கட்டும்னு மேனேஜர் பிஏ சொல்லிவிட்டு போயிடுறாங்க. பார்த்தா அங்கே மீரா வந்து யாரை தான் அவள் இப்போ மேனேஜராக வச்சுருக்கான்னு கண்டிப்பாக இவங்ககிட்ட சொல்லுவான்னு ஒட்டு கேட்டுட்ருக்க. ஹீரோன்னு கூப்பிட்டு பிஏ லைட்டாக கதவை திறக்கிறாரு. உடனே ஹீரோ பிஏ சார் இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்ல, சில தருதலைங்கெல்லாம் திருந்தாத கேஸு, அதெல்லாம் வந்து கதவுக்கு பின்னாடி உட்காந்து யார் தான்னு கேட்டுட்ருக்கோங்கோ, அதுங்களுக்கும் தெரியக்கூடாது நம்ம யாரை செலக்ட் பண்ணியிருக்கோன்னு, நல்லா சீக்ரெட்டாகவே வச்சுக்கோங்க சார், உங்கள் பொண்ணை நல்லா தயார் பண்ணிக்கோங்க அப்படின்னு லோலிட்டாவை தான் பிஎஸ் சாரோட பொண்ணுங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோ ஆனால் பிஎஸ் சாருக்கும் புரிஞ்சிடுது ஹீரோ என்னத்தை மீன் பண்ண வராருன்னு சொல்லிட்டு, அதனே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோயின் இங்கே இதெல்லாம் நினச்சி சிரிக்கிறா, வயிறு எரிதாடி எரிட்டும் எரிட்டும் எரிட்டும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோவோட ரூம்லேருந்தே
சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறா. பார்த்தா அவள் வந்து வயிறு எரிஞ்சு காலை போட்டு செவுத்துல உதைக்கிறா. என்ன பண்ணுன்னு தெரியாமல் மண்டையை பிடிச்சி பிச்சுக்கிட்டு இருக்கிறா. அவள் வந்து பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஹீரோயினி பார்த்துட்டு செம சிரிப்பு சிரிக்கிறாங்க. வேணும் வேணும் நான் எதிர்பார்த்தது தான் நடக்குது, பிளான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சிரிக்கிறாங்க. அந்த வீடியோ கிளிப் இருக்கு இல்லையா, அவங்க மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கிறது, அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சு நம்ம ஹீரோவுக்கு அனுப்புகிறாங்க. ஹீரோ வந்து சும்மா தான் உட்காந்துருப்பார். வேலைக்காரம்மா வந்து எதுக்கு சமைச்சிங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வேலையை மற்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து சும்மா உட்காந்துருப்பாரா. அப்போ தான் ஹீரோயினி வீடியோ அனுப்பணும், இவ என்ன ஆஃபீஸில் பண்ணாமல் வீடியோ அனுப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே வந்து அந்த மீரா பொண்ணு இந்த மாதிரி மண்டையை பிச்சுக்கிட்டு டென்ஷனாக இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோக்கு உடனே ஹாப்பி. பரவாயில்லையே, நம்ம வேற இவ வந்து மீரா கிட்ட மாட்டிக்கிட்டாலோ அப்படி இப்படின்னு நினச்சா, இங்கே பார்த்தா மீரா தான் இவகிட்ட மாட்டிட்டா போல். இவ்வளோ சரியான பயங்கரமான ஆள் தான், நம்ம தான் இவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு ஹீரோ வந்து ஃபஸ்ட் டைம் நமக்கு ஹீரோ அந்த மாதிரி சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலாக அது ஹீரோயினி உடம்புல சிரிக்கிறா. இதுவே ஹீரோவோட உடம்புல சிரிச்சிருந்தா நமக்கு அவர் எப்படி சிரிப்பார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஹீரோ வந்து செம்ம ஹாப்பியாக சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு இங்கே ஹீரோயினியை பாராட்டிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கிறாரு. உடனே ஹீரோயினியும் இந்நேரம் அவர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு வேளை நம்மளை பாராட்டுவாரான்னு பார்த்தா ஃபைல்ஸ் நிறையா இருக்கும். பார்த்தோன்னே ஐயோ இதை வேறு முடிக்கணுமா அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம ஏன் இந்த ஃபைலெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அவர் தான் வேகமாக பார்ப்பாருன்னு நம்ம பிஎஸ்ஐயும் சொல்கிறாரே, அவரே இந்த ஃபைலை பார்த்து செக் பண்ணிடுவார்ல, சூப்பராக முடிச்சிடலாம் வேலையை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தோணுது என்னென்னா, ஒரு வேளை அவருமே ரொம்ப ஆஃபீஸ் வேலைலாம் இல்லாமல் நம்ம வேறு ஜாலியாக இருங்க, இனிமேல் இப்போ இந்த இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஃபைலை கொண்டு போய் இது கூட உன்னால் ஒன்றும் பண்ண முடியல, நானும் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லிட்டாருன்னா வேணாண்டா வேணாண்டா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் நம்மளே பார்த்துப்போன்னு ஹீரோயினி இதில் யோசிச்சுக்கிட்டே இருக்க. உடனே பிஎஸ்ஆர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஃபைலெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பிஎஸ்ஆரை கூப்பிட்டு ஹீரோயினி சொல்ல உடனே அவரும் சார் வேணாம், நீங்கள் ஆல்ரெடி இங்கே இருக்கிறதுக்கே நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மாத்திரை போட்டுட்ருக்கீங்க, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் மாத்திரை போடலைன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்டும், நீங்கள் சாகிறதுக்கு கூட வழி இருக்குது, அதுக்காக மாத்திரை போட்டுக்கிட்டு நீங்கள் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும், உங்கள் உயிர் போகிறதுக்கு கூட இதாகிடும், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. இவர் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக இவ்வளோ மாத்திரை போடுறாரு, அது அவர் உயிருக்கே ஆபத்துங்கிறதுன்னு ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா. அதனால் ஷாக்காக ஹீரோயினி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, இப்போ நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன், இந்த வேலை முக்கியம், ஏன்னா இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் இல்லையா ஆல்ரெடி சொதப்பிடுச்சு, இனிமேல் நம்ம புதுசாக ஏதாவது பண்ணால் தான் உண்டு, அதனால் நான் இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு முடிக்கிறேன், அப்படி கொஞ்சம் எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு. சார் நான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டேப்லெட் வாங்கிட்டு வரட்டேனோடனே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதுக்குனால இது பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹீரோயினி சொல்லி அனுப்புகிறாங்க. ஹீரோயினி பிஓ சொல்லி அனுப்புனதுக்கப்புறமும் ஹீரோயினிக்கு ஃபுல்லாக அந்த நினப்பாவே இருக்குது. ஹீரோயினி வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஹீரோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டேப்லெட் போட்டுட்ருக்காரு அப்படிங்கிறது தான் ஹீரோயினிக்கு ஃபுல் நினப்பாவே இருக்குது. ஹீரோயினி அதை பற்றியே யோசிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஹீரோ எங்கே செம்ம ஹாப்பியாக இருக்கார். ஹீரோ வந்து ஹாப்பியாக வந்து நீ எப்படி மீராவை கதற விட்ட, மீரா எப்படி அப்படி டென்ஷன் ஆனால், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ மீரா கிட்ட மாட்டிப்பேன்னு நான் நினச்சேன், ஆனால் அப்படி இல்லை, நீ உண்மையாலுமே நான் நினச்சதை விட டேலண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினியை பார்த்து செம்ம ஹாப்பியாக இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினி வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க ஹீரோ வந்து இந்த மாதிரி ஹாப்பியாக பேசுனது. உடனே ஹீரோயினிக்கு அப்போ என்ன மைண்டில் தோணுதுன்னா, இந்த மாதிரி அவர் ஸ்ட்ரெஸ்க்குனால டேப்லெட் போடுறாரு அது தோணல, ஓ அப்போ இவர் மீராவை டென்ஷன் ஆக்குனா இவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாராட்டுக்கு அப்படின்னு தோணிட்டு, அப்போனா இனிமேல் டெய்லியும் வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு ஹீரோவும் ஆச்சரியமாக கேட்க, நான் அந்த வீடியோவை அனுப்புனதுக்கே நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்களே, அவள் எதனால் அப்படி பண்ணான்னு உங்களுக்கு தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க, உடனே ஹீரோ எதனால் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஹீரோயினி சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அவளோட மேனேஜர் பதவியை பிடுங்கி அவளை எம்ப்ளாயி ஆக்கினா அவள் இந்தளவுக்கு டென்ஷன் ஆகாமல் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொன்னோன்னே ஹீரோக்கு செம ஷாக்கு. என்ன சொல்கிற, மேனேஜர் பதவியை பிடுங்கிட்டியா, நீ மேனேஜர் பதவியை பிடுங்கினா அவள் ஆஃபீஸை விட்டு ரிசைன் பண்ணிவிடுவா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினி ஒன்று அப்படின்னு நீங்கள் தான் நினைக்கிறீங்க, ஆனால் அவளுக்கு அதெல்லாம் கிடையாது, அவள் வந்து உங்களை லவ் பண்ணுறா, அவள் உங்களை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறா, எப்படியாவது உங்களை கரெக்ட் பண்ணி இந்த ஆஃபீஸெல்லாம் அவளுக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறாளா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவள் உங்களை லவ் பண்ணுறது மட்டும் உண்மை, நீங்கள் அவளுக்கு வேணும், அதனால் அவள் கண்டிப்பாக ஆஃபீஸை விட்டு போக மாட்டா, எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி உங்களை என்கிட்டேருந்து பிரிக்கணுன்னு தான் அவள் பாப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் உங்களை லவ் பண்ணுறதுக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களோட இருக்கிறதுக்கும் இப்போ தடையாக இருக்கிறது யார், உங்களோட ஒய்ஃப், அதாவது உங்களோட ஒய்ஃபான நான்,
அப்போ என்ன உங்ககிட்டேருந்து முதல்ல பிரிக்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்து சரி அப்படின்னா அவள் இந்த மாதிரி டென்ஷன் ஆகிருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது இது கூட கொஞ்சம் கம்மியாக தான் டென்ஷன் ஆகிருப்பா, ஆனால் இவள் ரொம்ப கொலகானில் இருக்கிற மாதிரில இருக்கு, யாரையோ கொலை பண்ணுற மாதிரிலாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டோன்னே ஹீரோயினி வந்து அது வந்து அப்படின்னு சொல்ல முழுசா என்ன பண்ணன்னு எதுக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினி வந்து அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணதை சொல்கிறாங்க. ஹீரோ வந்து எவ்வளோ நம்மளும் இப்படி தானே, என்னோடய ஹஸ்பண்ட் நம்மளை பற்றி புகழ்ந்தா இவள் அங்கே பற்றி அவளை பற்றி புகழ்ந்து இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு எதுக்கு அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்த ஹீரோயினி உடனே இந்த மாதிரி கத்துற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, நாளைக்கே நான் போய் சொல்லிடுறேன், எனக்கு என் ஒய்ஃப்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, எனக்கு என் ஆஃபீஸ் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் என் ஒய்ஃபுன்னு பில்டப் பண்ண அப்படின்னு சொல்லி நாளைக்கே நான் போய் சொல்லிடுறேன் அப்படின்னு ஹீரோயினி கோவமாக உடனே ஹீரோவும் சரி கோவப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த நேரத்தில் வந்து ஹீரோ வந்து நான் உனக்காக சமைச்சிலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்களா சமைச்சிங்க, வேலைக்காரமாக தான் சமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி போய் சாப்பாடெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு செம வாயெல்லாம் எச்சி ஊறுது. உடனே ஹீரோயினியும் சரி வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம், எனக்கு செம்மையாக பசிக்குது, நான் காலையிலேருந்து ரொம்ப டயர்டாயிட்டேன் வேலை செஞ்சு அப்படின்னு ஹீரோயினி சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு சாப்பிட்டோன்னே வேலையாக போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு போக ஹீரோயினியும் ஹீரோவும் உட்காந்து ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டோன்னே ஹீரோயினி கண்டுபிடிச்சிடுறாங்க இவர் தான் செஞ்சுருக்காரு போல் அப்படின்னோடனே ஓ வேலைக்கார அம்மாவுக்கு இவ்வளோ நல்லாலாம் செய்ய தெரியுமா, ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ வந்து அது நான் செஞ்சேன் அப்படின்னோடனே நீங்கள் செஞ்சீங்களா, அதான் நல்லாவே இல்லை, வேலைக்கார அம்மா செஞ்சுருந்தது கூட நல்லா இருந்தது, நான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன், இருந்தாலும் நீங்கள் செஞ்சது நல்லாவே இல்லைன்னொன்னே உனக்கு தெரியாதுல்ல நான் செஞ்சது, நான் அப்படிதானே சொன்னேன் உனக்காக நான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லி தானே உன்னை இங்கே சாப்பிட கூப்பிட்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோயினி வந்து அப்படியா நான் சரியாக காதில் வாங்கல, ஒருவேளை பசியில் எனக்கு காதடிச்சிருச்சாட்டுக்கு அப்படின்னு ஹீரோயினி சொல்ல ஹீரோக்கு இங்கே காண்டாகுது, உனக்கெல்லாம் போய் செஞ்சேன் பாருன்னு சொல்லி சாப்பிடாமலே போகலான்னு பார்க்குறாரு. உடனே ஹீரோயினி சரி சூப்பராக இருக்குது உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினி வந்து அது என்னமோ வேண்டா வெறுப்பா சொல்கிற மாதிரி நல்லாயிருக்கு உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ வேண்டா வெறுப்பாலாம் நீ ஒன்றும் இந்த சாப்பாடை சாப்பிட வேணாம், உனக்கு வேணால் ஸ்விக்கியில் நான் ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லி ஹீரோயினி எதுக்கு எடுத்தாலும் ஆர்டர் பண்ணுன்னு சொல்கிறீங்கல்ல, அதனால தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, பசியோட கொடுமை என்னன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஒரு நாள் சாப்பாடு இல்லைன்னா பட்னி கடந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பசியோட அருமை பெருமைலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி லெக்சர் வைக்க ஹீரோனே சபா அந்த அருமை பெருமைலாம் தெரிஞ்சுதாம்மா நாங்கள் இந்த நிலமையில வந்திருக்கோம், நீ வந்து லெக்சர் வைக்காமல் ஒழுங்காக சாப்பிடுன்னு ஹீரோ சொல்ல அப்படியே ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ஹீரோயினி டக்குன்னு போய் படுத்து தூங்கிடுறாங்க. ஹீரோவும் சரி ஆஃபீஸை பற்றி சொல்லுன்னா ஹீரோயினி நல்லா தூங்கியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினி பெட்லலாம் படுத்து தூங்க மாட்டாங்க, அங்கே ஒரு சோஃபா இருக்கும், அதில் தான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு, நல்லா கம்ஃபர்டபுளாக கூட அவங்களால தூங்க முடியாது, அன்கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்குவாங்க. படுத்தோடனே தூங்கிடுவாங்களா. ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்து வந்து ஹீரோயினிக்கு போட்டி விட்டுட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி தூங்குறாங்கன்னு தெரிஞ்சு குட் நைட்னு சொல்லி ஹீரோவும் தூங்குறாரு. திடீர்னு ஹீரோயினி ஏஞ்சி ஐயோ நம்ம ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அதை மறந்துட்டோமே, தூங்குற மாதிரி நடிக்கலான்னு பார்த்தா உண்மையாலுமே தூங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சி பார்த்தா ஹீரோ நல்லா தூங்கியிருப்பார். உடனே ஹீரோயினி வந்து பெட்ஷீட்டை போட்டே நம்ம தூங்கிட்டோமா, ஒரு வேளை ஹீரோவாக நடிக்கிறதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பெட்ஷீட்டை போட்டோமா இல்லையான்னு கூட தெரியாமல் எடுத்துகிட்டு அதே பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு போய் ஹீரோவுக்கு போற்றி விட்டுட்டு ஹீரோயினி போய் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து செக் பண்ணி முடிச்சிடுறாங்க. காலைல ஏஞ்சி பார்த்தா ஹீரோ இப்போவும் எழுந்திருக்கிறாரு. எப்போதும் போல் ஹீரோ சீக்கிரமாக எழுந்திரிச்சா ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. என்னென்னா மறுபடியும் நான் சீக்கிரமாகவே போயிட்டேன்னு ஹீரோ எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோ எப்போதுமே 5 o'clock ஏஞ்சி 6 o'clockலாம் ஆஃபீஸ் போயிடுவார். அதனால் வந்து ஹீரோயினி வந்து எப்போதும் போல் ஹீரோ 5 o'clockலாம் ஏஞ்சிருவாங்க. ஏஞ்சி பார்த்தா ஹீரோயினி வந்து இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் நான் சீக்கிரமாகவே போயிட்டேன், அதனால் என்னை தேடாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு ஹீரோயினி போயிருப்பாங்க. பார்த்தா ஹீரோயினி ஆஃபீஸ்க்கு போயுமே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காக சீக்கிரமாகவே ஹீரோயினி ஆஃபீஸ்க்கு வந்திருப்பாங்கன்னா ஹீரோ வந்து இங்கே வந்து தூங்கிட்டுருப்பார். ஏஞ்சோடனே எதுக்காக இதை எதுக்கு என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. ஆக்சுவலாக ஹீரோவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னால் டேப்லெட் போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி பிஎஸ்ஆர் சொல்லியிருப்பார் இல்லையா.
ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து மைண்ட் பிரச்சனை தானே. அதனால வந்து ஹீரோயினி வந்து ஹீரோவுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கக்கூடாது. சாரி காய்ஸ், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கக்கூடாது. அதனால நம்மளே பார்த்துக்கணும். அவர் வந்து என் உடம்புல இருக்கிற வரைக்குமாச்சும் ஆஃபீஸை பற்றி யோசிக்காமல் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி யோசித்து தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்க தூங்காமல் இருக்க ஆஃபீஸ்லேயே வந்து படுத்து தூங்கிடுறாங்க செம்மையாக. பிஎஸ்ஆர் வந்து பார்க்குறாரு. வந்தால் ஹீரோயினி வந்திருக்க மாட்டாங்கன்னு நினச்சி வந்து கதவை திறந்து பார்த்தா ஹீரோயினி செம்மையாக தூங்கிட்டுருக்காங்க. உடனே பிஎஸ்ஆரும் சார் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோயினி ஏஞ்சி பரவாயில்ல சாரி நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்ல பிஎஸ்ஆரும் சார் நீங்கள் சீக்கிரமாகவே ஆஃபீஸ்க்கு வந்துட்டிங்களா, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னோடனே ஹீரோயினி வந்து சொல்கிறாங்க, நான் எல்லா ஃபைல்ஸையும் பார்த்து செக் பண்ணி சைன் போட்டுட்டேன். எது எங்கெங்கே எந்தெந்த ஆஃபீஸ்க்கு அனுப்பணுமோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அனுப்பிடுறீங்களா சார் அப்படின்னு சொல்லி பிஎஸ்ஆர்கிட்ட கேட்க, ஓகே சார் நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கே ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸு, இதனால் இந்த பிரச்சனையெல்லாம் எடுத்து இழுக்காதீங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க, நான் யாரையும் வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்லன்னொன்னே, இல்லை நேற்றுக்கே நீங்கள் உடம்பு முடியலன்னு சொன்னீங்க, நைட்டு ஃபுல்லாக வேறு கண் முழிச்சிருக்கீங்க, இதுலேருந்து நல்லா தெரியுது, நீங்கள் உங்கள் மூஞ்ச பார்த்தா கூட ரொம்ப டல்லாக இருக்குது, நீங்கள் தூங்குங்க, நான் யாருமே வராமல் பார்த்துக்கிறேன், ஏதாவது வேலைன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி பிஎஸ்ஆர் வந்து ரொம்ப நல்லவர் போல். அதனால் ஹீரோவுக்கு நல்லா இது பண்ணிவிட்டு அவங்க போக ஹீரோயினியும் சரி சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல சார் நீங்கள் எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் சின்ன வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. ஃபைல்ஸை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாரு. ஹீரோ ஃபைல்ஸை எடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் ரூமையும் லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. ஏன்னா பிஎஸ்ஆர் மட்டும்தான் ஹீரோ ரூமுக்கு வர அலோடு, மீதி யாரையுமே ஹீரோ வந்தாலும் திட்டிடுவார். அதனால் பிஎஸ்ஆர் மட்டும்தான் ரூமுக்கு வருவார். ஏதாவது ஃபைல் செக் பண்ணணுமா, ஏதாவது பேசணுன்னாலும் பிஎஸ்ஆர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் ஹீரோவை வந்து பார்ப்பாங்க. அதனால் பிஎஸ்ஆர் லாக் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட தான் வருவாங்க அப்படின்னு லாக் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கே போயிடுறாரு. ஹீரோயினி இங்கே நல்லா படுத்து தூங்குறாங்க. அவங்களுக்கு செம தூக்கம் வருது, கண்ணெல்லாம் எரியுது. இதுக்கு முன்னாடி ஹீரோயினி வந்து இந்த மாதிரி நைட்டெலாம் கண்ணு முழிச்சு பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. அதனால் செம்மையாக படுத்து தூங்க இங்கே ஹீரோ வந்து எதுக்காக அவள் இப்படி பண்ணுறா, ரொம்ப ஒர்க் இருந்தால் என்கிட்ட சொல்லலாம்ல, எதுக்கு அவள் போனான்னு ஃபுல்லாக ஹீரோயினியை பற்றி தான் யோசிக்கிறாங்க. முன்னாடி என்னென்னா ஹீரோ ஃபுல்லாக ஆஃபீஸை பற்றி யோசிச்சுட்டு இருந்தாரு, இப்போ என்னென்னா ஃபுல்லாக ஹீரோயினியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கு. அந்த குட்டி பசங்க வந்தோடனே ஹீரோயினியை பற்றி தான் அந்த பசங்கக்கிட்ட சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினின்னு சொல்ல, என் ஹஸ்பண்ட் எதுக்கு அப்படி பண்ணுறாரு, ஏதாவதுன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்ல, அந்த பசங்களும் உங்களுக்கு என்னக்கா தெரியும் ஆஃபீஸை பற்றி, நீங்கள் எதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவாக தான் யோசிக்கிறாரு. அவளுக்கு என்ன தெரியும் ஆஃபீஸை பற்றி, என்கிட்ட கேட்கலாம்லன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்க ஹீரோயினி இங்கே செம்மையாக படுத்து தூங்குறாங்க. ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாங்க போல். அதான் மணி 10 ஆகுது. ஆக்சுவலாக பிஎஸ்ஆர் வந்து கேட்கும் போது மணி வந்து 6 ஆகிருக்கும். இப்போ 10 மணி ஆகுது, இன்னமும் எழுந்திரிக்காமல் தூங்கிட்டுருக்காங்க. இந்த மீரா இருக்கா இல்லையா, அவள் வந்து பார்க்க ஹீரோ தூங்கிட்டுருக்க மாதிரி அவளுக்கு தெரிஞ்சிடுது. அது எப்படி தான் அவளுக்கு தெரியுமோ தெரில, நிம்மதியை கெடுக்கணும்னு அவள் உடனே பிஎஸ்ஆர் கிட்ட கூட பர்மிஷன் கேட்காம கதவை திறந்துட்டு வந்து, என்ன இங்கே ஆஃபீஸ்க்கு வர சொன்னால் படுத்து தூங்குறதுக்கு வரீங்க, இதுக்கு நீங்கள் வீட்லேயே படுத்து தூங்கியிருக்கலாம்ல ஏஎம்டி சார் அப்படின்னு அவள் ஒரு மாதிரி திமிரா சொல்ல, உடனே ஹீரோயினியும் ஏஞ்சி நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவளும் ஆமாம் நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணீங்க, இதை நான் நம்பணும், நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாறிட்டீங்கள்ல எம்டி சார் அப்படின்னு எம்டி சாரை மட்டும் ஒரு மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஆமாம் என் ஒய்ஃபை பார்த்து தானே நான் மாறினேன், நான் வந்துட்டும் மற்ற பொண்ணை பார்த்து மாறலையே அப்படின்னு சொல்லணுன்னே அந்த மீரா வந்து நீங்கள் எல்லாம் பழசை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், புதுசாக ஒருத்தி வந்தோடனே பழையவளை விட்டுட்டீங்க பார்த்தீங்களா, நான் வேறு நினச்சிட்டேன் நீங்கள் அவளை நினச்சி தான் என்னை ஏற்றுக்காமல் இருக்கீங்கன்னு, ஆனால் உங்கள் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவளையும் மறந்துட்டீங்க என்னையும் மறந்துட்டீங்கன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. வேறு ஒரு பொண்ணை பற்றி அவள் பேசுகிறது ஹீரோயினிக்கு புரியல, இவள் யாரை பற்றி பேசுகிறா அப்படின்னு ஹீரோயினி இப்போ டவுட்டாக கேட்டாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு டவுட் ஆகிடும்ல, நீ ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துடும் இல்லையா. அதனால ஹீரோயினி அப்போல்லாம் கேட்கல, இங்கே பாரு நான் யாரையும் மறக்கணும்னு அவசியம் இல்லை, நான் மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறாங்க. நான் எல்லாத்துலேருந்தும் மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சொன்னோன்னே இவள் வந்து என்னத்த சார் மூவ் ஆன் ஆகிட்டீங்க நீங்கள், ஆமாம் எல்லாத்துலேயுமே மூவ் ஆன் ஆகிடுவீங்க, ஆனால் ப்ராமிஸ்லாம் பண்ணி தருவீங்க, என்றைக்குமே நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு ப்ராமிஸ்லாம் பண்ணி தருவீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினி வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா அதை பற்றி. அதனால் அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் ஒன்றும் ப்ராமிஸ் பண்ணி இது பண்ணியிருக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும், என்ன பிரச்சனை நடந்ததுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல, சும்மா என்கிட்ட இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத,
உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பழைய விஷயத்த பேச எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், இதோட நம்ம இந்த பார்ட்டை முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் எபிசோட் போட்டுடுறேன். ஓகேடா, பாய். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. பாய். ஸ்டே ஆன் சேஃப்.